ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லிகிராம்ஸில் கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக மில்லிகிராம்ஸில் கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலாம். ஏன் 100 மில்லிகிராம்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கன்னு முன்னாடி சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லிகிராம் காயினுக்குமே 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அப்போ ஒரு கிராமுக்கு சேர்க்கும்போது நீங்கள் நியர்லி 750 ருபீஸ் கிட்ட அந்த மேக்கிங்க்கே கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போது பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ் காயினுக்குமே நிறைய ஷாப்ஸில் ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. லலிதா, ஜிஆர்டி இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் உங்களுக்கு மில்லிகிராம் காயின்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போது அக்ஷய திருதியை ஆஃபராக உங்களுக்கு காயின்ஸ்க்கு வேஸ்டேஜ் இல்லை, மேக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எந்தெந்த மில்லிகிராம்ஸில் காயின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா 100 மில்லிகிராம்ஸில் இருக்குது, 250 மில்லிகிராம்ஸில் இருக்குது, 500 மில்லிகிராம்ஸில் காயின் இருக்குது. இன்கேஸ் எனக்கு 300 வேணும் அப்படின்னா நீங்கள் 3 காயினாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 250 இந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 மில்லிகிராம்ஸ் காயின் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்கி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருந்தேன். 600 ரூபாய்க்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயின் தான் அது. அதோட ரேட் இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா 0.100 போட்டு அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ நம்ம அதை போடுவோம். அன்றைக்கி கோல்டு ரேட் போடும்போது கோல்டு ரேட் நியர்லி 900 ருபீஸ் வருது. இதுக்கு மேக்கிங் கிடையாது இல்லையா? அப்போ 3% ஜிஎஸ்டி மட்டும் போட்டால் 927 ருபீஸ் வருது. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க மேக்கிங்னு. இப்போ உங்களுக்கு மேக்கிங் கிடையாது. அதே மாதிரி 250 மில்லிகிராம் நீங்கள் வாங்கணுன்னா அதே சேம் தான். உங்களுக்கு 2251 ரூபா கோல்டோட ரேட்டு. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா 2318 ரூபா வருது. 500 மில்லிகிராம்ஸில் காயின் வாங்கினா சேம் அதே மெட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4502 ரூபா. 9005 ரூபா இருக்குது கோல்டு ரேட்டு. அதில் ஹாஃப் ப்ளஸ் அந்த வேல்யூக்கு 3% ஜிஎஸ்டி நம்ம கொடுத்தோன்னா 4637 ரூபா வருது. அப்போ 100 மில்லிகிராம்ஸ் வாங்கணுன்னா 927 ருபீஸ் வருது. 250 மில்லிகிராம்ஸ் வாங்கணுன்னா 2318 ரூபா. 500 மில்லிகிராம்ஸ் வாங்கினீங்க 4637 ரூபா வருது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட் படி அன்றைக்கி மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாகலாம், ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதை விட கம்மியாக ஆகலாம். நேற்று நைட்டு கோல்டு ரேட் மினிமம் 100 ருபீஸ் கிட்ட டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நேற்று இறங்கின அளவுக்கு ஏறிடுச்சு. நேற்று இருந்த மாதிரியே ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா நியர்லி 200 கிட்ட கூட இன்றைக்கி கோல்டு ரேட் லெஸ் ஆகிருக்கணும். ஆனால் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதனால தான் இந்த 10 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. மார்க்கெட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டில். அதனால நைட்டு போடுறது மார்னிங் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்ல முடியாது. சிட்டு பிளான் பண்ணுறவங்க 9:30க்கு நீங்கள் ரேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். டிக்ரீஸ்க்கே நேற்று நான் டபுள் சிம்பிள் தான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மாற்றிட்டு தான் சிங்கிள் போட்டேன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது மார்னிங் இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிடுது. அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டேன். அதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது. இப்போது டிஜிகோல்டில் எல்லோரும் நம்ம கோல்டு சேவ் பண்ணுறோம் இல்லையா? எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் போத்தீஸில் போட்டிருந்தாலும், நீங்கள் தங்கமயிலில் போட்டிருந்தாலுமே, நம்ம சப்ஸ்கிரைபர் கன்னியம்மாள் சிஸ்டர் இருக்காங்கள்ல, அவங்க தான் இந்த டெக்னிக் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் 2 நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் சிங்கிள் நம்பர் யூஸ் பண்ணாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மொபைலில் இருந்தும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த இனிஷியல் டேஸில் பார்த்திங்கன்னா போத்தீஸில் 7% கொடுக்குறாங்க பெனிஃபிட். தங்கமயிலில் பார்த்திங்கன்னா 5% தான் கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்கீம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 75 டேஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 5% வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் கிராம் சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. எகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7% கிடைக்கும். போக போக கம்மியாகிட்டே தான் வரும். இதில் நீங்கள் அப்பப்போ 100, 200 அந்த மாதிரி மட்டும் போட்டுட்டு வரலாம். இல்லை போடாமல் மந்த்லி ஒன்ஸ் கூட ஒரு பேமெண்ட் மட்டும் பண்ணால் கூட ஓகே. அது ஆக்டிவில் தான் இருக்க போகுது. அதனால் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுக்குமே நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இது என்னோடய ஐடியா கிடையாது. நேற்று தான் அவங்க என்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக செப்பரேட்டான வீடியோ வேணுமா, டிஜிகோல்டில் அதிகமான லாபம் கிடைக்க என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டாகவே நம்ம போட்டுடலாம்.
அப்புறம் வந்து ஒரே அமௌண்ட்டாக போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் யாராவது இதை ட்ரிக் யூஸ் பண்ணால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடும்போது பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணியே நீங்கள் வந்து யார் என்னென்ன டிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். மில்லிகிராம்ஸ் காயின் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சில ரீசன்ஸால் நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு சாரி. மேக்ஸிமம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். நன்றி.